மேஷம். மேஷராசி அன்பர்களே, செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் இருப்பதால் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். தாய்வழி உறவினர்கள் வகையில் சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. தந்தை வழியில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம். வியாபாரத்தில் வரவை விட செலவுகளே அதிகரிக்கும். எடுத்த வேலையை முடிப்பதற்குள் அலைச்சல் அதிகரிக்கும். பிள்ளைகளை அன்பால் அரவணைத்துச் செல்லுங்கள். நெருங்கியவர்கள் சிலரால் தர்மசங்கடமான சூழ்நிலையை சமாளிக்க வேண்டிவரும். உடல் நலத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம். உத்தியோகத்தில் அதிக வேலைச்சுமையால் சோர்வடைவீர்கள். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த கஷ்டப்படுவீர்கள். வழக்கத்துக்கு மாறான நடத்தையால் உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் குழப்பமாகி வெறுப்படைவார்கள். நீங்கள் நேரத்தையும் பணத்தையும் மதிக்க வேண்டும். இல்லையெனில் நேரம் சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்கும். நண்பர்கள் மாலையில் உற்சாகமாக ஏதாவது திட்டமிடுவதால் உங்கள் நாளை பிரகாசமாக்குவார்கள். பார்ட்னர் மீது சரியாக கவனம் செலுத்தாவிட்டால் அவர் அப்செட் ஆவார். உங்களுக்கு பிடித்த வேலையை ஓய்வு நேரத்தில் செய்ய விரும்புகிறீர்கள். இன்றும் இதே போன்ற ஒன்றை செய்ய நினைப்பீர்கள். ஆனால் ஒரு நபரின் வீட்டிற்கு வருவதால் இந்த திட்டம் கெட்டுப்போகும். ஷாப்பிங் செல்லும்போது உங்கள் துணையுடன் வாக்குவாதம் ஏற்படலாம். உங்கள் தந்தை இன்று உங்களுக்கு ஒரு வெகுமதி கொண்டு வரக்கூடும். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். ரிஷபராசி அன்பர்களே, அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்கும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் புதிய முயற்சிகளை தவிர்த்துவிடவும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார். சிலருக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சி தரும். எதையும் சாதிக்கும் துணிச்சல் வரும். பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். சபைகளில் மதிக்கப்படுவீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். சிறப்பான நாள். போதிய ஓய்வு எடுக்காமல் இருந்தால் மிகுந்த களைப்பாக உணர்வீர்கள். உங்களுக்கு கூடுதல் ஓய்வு தேவைப்படும். உங்களுக்கும் இன்று கணிசமான அளவு பணம் இருக்கும். அதனுடன் மன அமைதி இருக்கும். மக்கள் உங்களுக்கு புதிய நம்பிக்கைகளும் கனவுகளும் ஏற்படுத்துவார்கள். ஆனால் உங்கள் சொந்த முயற்சியை வைத்தே அவை அமையும். ரொமான்ஸுக்கு நல்ல நாள் இன்று. உங்கள் சக ஊழியர்களுடன் மலையில் நேரம் செலவிடுவீர்கள். இருப்பினும் கடைசியில் நீங்கள் அவர்களுடன் நேரத்தை வீணாக்கியது உணர்வீர்கள். மற்றும் எந்த பலனும் இல்லை. இன்று உங்கள் துணை நல்ல ரொமான்டிக் மூடில் இருக்கிறார். இன்று எதுவும் செய்யாதீர்கள். இருப்பதை அனுபவித்து மகிழுங்கள். உங்களை ஓடக் கட்டாயப்படுத்த வேண்டாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மிதுன ராசி அன்பர்களே, வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். அரசாங்க காரியங்கள் சற்று இழுபறிக்குப் பிறகே முடியும். சகோதரர்கள் உங்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள். அவர்களுக்காக செலவு செய்யவும் நேரிடும். சிலருக்கு திடீர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வார்கள். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். பிள்ளைகளால் பெருமையடைவீர்கள். பயணங்களால் பயனடைவீர்கள். விஐபிகள் அறிமுகமாவார்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். அலுவலகத்தில் மரியாதை கூடும். சாதிக்கும் நாள். நல்லவற்றை மனம் ஏற்றுக்கொள்ளும். கொஞ்சம் கூடுதல் பணம் சம்பாதிக்க புதுமையான ஐடியாவை பயன்படுத்துங்கள். இனிமையான மற்றும் அற்புதமான மாலை நேரத்துக்காக விருந்தினர்கள் உங்கள் வீட்டில் கூடுவார்கள். சிலருக்கு புதிய ரொமான்ஸ் உற்சாகத்தை அதிகரித்து மகிழ்ச்சியாக வைத்திருக்கும்.
கடந்த காலத்தை சேர்ந்த ஒருவர் உங்களை தொடர்பு கொள்வார். இது நினைவில் கொள்ளும் நாளாக மாறும். இன்று உங்கள் துணையுடன் மிக அன்பாகவும் ரொமான்டிக்காகவும் பேசி மகிழ்வீர்கள். இன்று நீங்கள் அதிகமாக பேசுவதால் உங்களுக்கு தலைவலி ஏற்படக்கூடும். இதனால் எவ்வளவு அவசியமோ அவ்வளவு பேசவும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். கடகராசி அன்பர்களே, எதிலும் பொறுமையை கடைபிடிக்கவும். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். சிலருக்கு உறவினர்கள் மூலம் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். அலுவலகத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பொறுமை காப்பது நல்லது. வியாபாரத்தில் பணியாளர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். இன்றைய நாள் கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் விலகும். மகிழ்ச்சி தங்கும். பணப்புழக்கம் கணிசமாக உயரும். புதியவர்கள் நண்பர்களாவார்கள். வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்டமான நாள். உங்களை மூடிக்கொண்டு வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் இருகை விலக்குங்கள். விரைவாக பணம் சம்பாதிக்கும் ஆசை இருக்கும். உங்கள் குடும்பத்தினரின் தேவைகளில் கவனம் செலுத்துவதுதான் இன்றைக்கு உங்களின் முன்னுரிமையாக இருக்க வேண்டும். திடீரென ரொமான்டிக் அனுபவம் இன்று எதிர்பாராமல் கிடைக்கும். இன்று நீங்கள் உங்கள் வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முயற்சிக்க வேண்டும். உங்களின் விருப்பமுள்ளவர் வீட்டில் யாராவது உங்களுக்காக காத்திருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்று உங்கள் துணை தன்னுடைய இனிமையான இன்னொரு பக்கத்தை உங்களுக்கு காண்பிப்பார். மாணவர்கள் பலவீனமான விஷயத்தை பற்றி இன்று தங்கள் ஆசிரியரிடம் பேசலாம். குருவின் ஆலோசனை அந்த விஷயத்தின் சிக்கல்களை புரிந்து கொள்ள உதவும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் சற்று கவனம் கொள்ளவும். சிம்மம். சிம்மராசி அன்பர்களே, மனதில் இனம் தெரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். பிற்பகலுக்கு மேல் உற்சாகமாக காணப்படுவீர்கள். தாயின் ஆலோசனைப்படி செயல்படுவது நன்மை தரும். இன்று கிடைத்துவிடும் என்று எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும். பிற்பகலுக்கு மேல் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அலுவலகத்தில் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. உங்கள் பணிகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சந்திராஷ்டமம் இருப்பதால் முக்கிய விஷயங்களை நீங்களே நேரடியாக சென்று முடிப்பது நல்லது. குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்ற போராட வேண்டி இருக்கும். மற்றவர்களை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம். உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீர்கள். கவனம் தேவைப்படும் நாள். மாலை நேரம் பதற்றம் நிறைந்ததாக உணர்வுகளின் கலப்பாக இருக்கும். ஆனால் கவலைப்பட ஏதுமில்லை. ஏனெனில் ஏமாற்றத்தை விட மகிழ்ச்சி அதிக ஆனந்தம் தரும். இன்று நீங்கள் கொடுத்த பணத்தை நீங்கள் திரும்ப பெற முடியும் என்பதால் நீங்கள் இன்று இரவில் பணம் பெறுவீர்கள். நீங்கள் கூடுதல் தாராளமாக இருந்தால் நெருக்கமானவர்கள் உங்களிடம் வரம்பு மீறி சாதக நிலை எடுப்பர். இன்று உங்கள் காதல் வாழ்வில் ஒரு இனிமையான திருப்பத்தை சந்திப்பீர்கள். காதல் வசப்பட்டு ஸ்வர்க்கத்தில் மிதக்கும் உணர்வை பெறும் நாள் இதே. பிஸியான வழக்கத்தை மீறி இன்று நீங்கள் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்க முடியும். மேலும் இந்த இலவச நேரத்தில் உங்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட முடியும். உங்கள் திருமண வாழ்வில் இன்று மிக அழகான நாள். உங்கள் துணையுடன் இனிமையான மாலை நேரத்தை செலவிட திட்டமிடுங்கள். வியாபாரத்தில் இலாபம் என்பது இந்த ராசியின் வர்த்தகர்களுக்கு இன்று ஒரு கனவாகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். கன்னிராசி அன்பர்களே, புதிய முயற்சி சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேற்றுமை நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். தாயின் உடல் நலனில் கவனம் தேவை. மாலையில் வாழ்க்கை துணைவழி உறவினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும். கல்யாண பேச்சுவார்த்தை கைகூடி வரும். மனைவி வழியில் நல்ல செய்தி வரும். ஆடை ஆபரணம் சேரும். வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு.
உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு சில ஆலோசனைகள் தருவீர்கள். மகிழ்ச்சியான நாள். ஒரு நண்பர் கண்டுகொள்ளாமல் இருப்பது உங்களை காயப்படுத்தும். ஆனால் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். அது உங்களை பாதிக்கக்கூடாது. மாறாக துன்பத்தை தவிர்த்திட முயற்சி செய்யுங்கள். உங்கள் பணம் நீவல் குவிந்து அதை நன்கு அறிந்தால் மட்டுமே உங்களுக்காக வேலை செய்யும். இல்லையெனில் நீங்கள் வரவிருக்கும் நேரத்தில் மனம் திரும்ப வேண்டியிருக்கும். குடும்ப கடமைகளில் உடனடி கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் புறக்கணித்தால் மோசமான விளைவு ஏற்படும். இன்று உங்கள் வாழ்வில் உண்மையான காதலை இழப்பீர்கள். கவலைப்படாதீர்கள். எல்லாமே காலப்போக்கில் மாறும். உங்கள் காதல் வாழ்வும் தான். உங்களுக்கு நேரம் இருக்கும். ஆனால் இது இருந்த போதிலும் உங்களுக்கு திருப்தி தரும் எதையும் நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் நினைத்தது போல இன்று நடக்காது. ஆனால் இறுதியாக உங்கள் துணையுடன் அழகான பொழுதை கழிப்பீர்கள். கடிகாரத்தின் ஊசிகள் மிக மெதுவாக நகர்ந்து நீங்கள் நீண்ட நேரம் படுக்கையில் இருக்கும் அந்த சில நாட்களைப் போன்றது இன்று. ஆனால் இதற்கு பிறகு நீங்கள் புத்துணர்ச்சி அடைவீர்கள். உங்களுக்கு இது நிறைய தேவை. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். துலாம். துலா ராசி அன்பர்களே, மனதில் தைரியம் அதிகரிக்கும். காரியங்களில் வெற்றி உண்டாகும். புதிய முயற்சி எடுப்பதற்கு உகந்த நாள். எதிரிகள் வகையில் ஏற்பட்ட பிரச்சினைகள் மறையும். குடும்பம் தொடர்பாக எடுக்கும் முக்கிய முடிவு சாதகமாக முடியும். அரசாங்க அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அலுவலகத்தில் உங்களை விமர்சித்த சக ஊழியர்கள் மன்னிப்பு கேட்பார்கள். எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். திடீர் யோகம் கிட்டும் நாள். உங்களை நல்ல வகையில் உணரச் செய்யக்கூடிய விஷயங்களை செய்வதற்கு அற்புதமான நாள். நிலத்தை வாங்கி இப்போது விற்க விரும்பும் மக்கள் இன்று ஒரு நல்ல வாங்குபவரை காணலாம். மற்றும் நிலத்தை விற்பதன் மூலம் அவர்கள் நல்ல பணத்தை பெறலாம். வீட்டில் சடங்குகள் அல்லது புனிதமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும். இன்று உங்கள் காதலன் தனது உணர்வுகளை உங்கள் முன்னால் திறந்து வைக்க முடியாது. இதன் காரணமாக நீங்கள் வருத்தப்படுவீர்கள். தெரியாதவர்களுடன் பேசுவது பரவாயில்லை. ஆனால் அவர்களின் நம்பகத்தன்மையை அறியாமல் உங்கள் வாழ்க்கையை பற்றியும் வேறு ஒன்றும் சொல்லாமல் மட்டுமே உங்கள் நேரத்தை செலவிடுவீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனான பிணக்குகளுக்கு பிறகு உங்கள் துணையின் அன்பான கவனிப்பு உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும். மக்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நல்லவராக இருந்தால் உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் அவர்களால் ஆதாயமும் ஏற்படக்கூடும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடும். விருச்சிகம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று எதிலும் பொறுமை அவசியம். சகோதரர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்க்கவும். சிலருக்கு வெளியூர்களில் இருக்கும் கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். எதிர்பார்த்த சலுகை கிடைப்பது தள்ளிப்போகும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள். வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு. வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழிவந்து உதவுவார்கள். நினைத்ததை முடிக்கும் நாள். ரிலாக்ஸ் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் நாள். உங்கள் தசைகளுக்கு நிவாரணம் தருவதற்கு உடலுக்கு ஆயில் மசாஜ் செய்யுங்கள். உங்கள் கோபத்தை கட்டுக்குள் வைத்திருங்கள். மற்றும் அலுவலகத்தில் உள்ள அனைவரிடமும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் இதை செய்யாவிட்டால் உங்கள் வேலை போகக்கூடும். மற்றும் உங்கள் நிதி நிலைமை பாதிக்கப்படும். வீட்டில் திருவிழாவை போன்ற சூழ்நிலை உங்கள் டென்ஷனை போக்கிடும். அமைதியாக வேடிக்கை பார்ப்பவராக மட்டுமில்லாமல் இதில் பங்கேற்பதை உறுதி செய்யுங்கள். உங்கள் கண்ணீரை விசேஷமான நண்பர் துடைப்பார். சாதகமான கிரகங்கள் உங்களுக்கு இன்றைய நாளை ஆனந்தமயமாக உணரச் செய்யும் காரணங்களாக இருக்கும். இன்று நீங்கள் உங்கள் துணையின் சிறப்பு கவனத்தை பெறுவீர்கள். மக்கள் மத்தியில் தங்கி அனைவரையும் எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். எனவே நீங்களும் அனைவரின் பார்வையில் ஒரு நல்ல குணத்தை உருவாக்க முடிகிறது.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சலும் செலவும் ஏற்படக்கூடும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபடவும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். வெளியூரிலிருந்து நீண்ட நாளாக எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைக்கக்கூடும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிப்பதால் மனதில் சோர்வு ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் பங்குதாரர் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். தடைகளைக் கண்டு தளரமாட்டீர்கள். தாயாருடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும். பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள். நவீன மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள். புது வேலை அமையும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயரும் நாள். அளவுக்கு அதிகமான பயணம் ஆத்திரத்தை ஏற்படுத்தும். இன்று பால் தோரிலுடன் தொடர்புடையவர்கள் நிதி ரீதியாக பயனடைய வாய்ப்புள்ளது. தங்கள் சாதனைகளால் பிள்ளைகள் உங்களை பெருமைப்பட வைப்பார்கள். காதல் பாசிட்டிவான எண்ணங்களை காட்டும். சரியான நேரத்தில் வேலையை அமைத்துக் கொள்வதும் சீக்கிரம் வீட்டிற்கு செல்வதும் இன்று உங்களுக்கு நல்லது. இது உங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியை தரும். மேலும் நீங்கள் புத்துணர்ச்சியையும் பெறுவீர்கள். நீங்களும் உங்கள் துணையும் உங்கள் திருமண வாழ்க்கையிலேயே மிக சிறந்த நாளாக இந்த நாளை நினைவில் கொள்வீர்கள். காலையில் உதிக்கும் சூரியன் இன்று உங்களுக்கு புதிய உற்சாகத்தை தரும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் சிறு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணத்தால் அனுகூலம் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். புதிதாக தொடங்கும் முயற்சி சாதகமாக முடியும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். அலுவலகத்தில் பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாக இருப்பீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும். பேச்சில் முதிர்ச்சி தெரியும். சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவார்கள். வாகனப் பழுதை சரி செய்வீர்கள். அரசால் அனுகூலம் உண்டு. வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள். உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். தைரியம் கூடும் நாள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிக நல்ல நாள். உற்சாகமான மனநிலை உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் டானிக்காக இருந்து நம்பிக்கையை அதிகரிக்கச் செய்யும். சிலருக்கு பயணம் அலைச்சல் மிக்கதாகவும் மன அழுத்தம் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். ஆனால் பண அளவில் ஈடாக இருக்கும். உங்கள் குழந்தைக்கு பரிசளிக்கும் விழாவுக்கான அழைப்பிதழ் மகிழ்ச்சிக்கான காரணமாக இருக்கலாம். குழந்தை உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்வதால் உங்களின் கனவு நனவாவதை நீங்கள் காணலாம். உங்கள் துணைவரின் உடல் நலன் கெட்டிருப்பதால் இன்று ரொமான்ஸ் பாதிக்கும். இன்று உங்கள் உறவின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் இன்றைய நாள் முழுவதும் உங்கள் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவீர்கள். இன்று உங்கள் தேவைகளை உங்கள் துணை நிறைவேற்ற தவழலாம். அதனால் உங்கள் மூட் பாதிக்கும். இன்று வானிலையின் மனநிலையைப் போலவே உங்கள் மனநிலையும் ஒரு நாளைக்கு பல முறை மாறக்கூடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும். கும்பராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதால் மனதில் சஞ்சலம் ஏற்படக்கூடும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இதுவரை இருந்த கூச்சல் குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி தங்கும். கடனாக கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள். வியாபாரத்தில் தள்ளி போன வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் அமைதி நிலவும். மனசாட்சி படி செயல்படும் நாள். பரந்த மனமுள்ளவராக நல்லவற்றை பார்ப்பவராக இருங்கள். உங்களின் நம்பிக்கையான எதிர்பார்ப்புகள் நம்பிக்கை மற்றும் ஆசைகளை நிறைவேற்றும் கதவை திறப்பவையாக இருக்கும். வரி ஏய்ப்பு செய்பவர்கள் என்று பெரிய சிக்கலில் சிக்கலாம். எனவே வரி ஏய்ப்பு செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறீர்கள். குடும்பத்தினர் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாமல் போகலாம். உங்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப
அவர்கள் செயல்பட வேண்டும் என எதிர்பார்க்காதீர்கள். மாறாக நேரத்தை நல்லபடியானதாக்கிட உங்கள் ஸ்டைலை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். சிலருக்கு புதிய ரொமான்ஸ் அதிகரித்து மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். பயணத்தில் புதிய இடங்களை பார்ப்பீர்கள், முக்கியமானவர்களை சந்திப்பீர்கள். இன்று உங்கள் துணையுடன் மிக அன்பாகவும் ரொமான்டிக்காகவும் பேசி மகிழ்வீர்கள். இந்த ராசிக்காரர் இளைஞர்கள் இன்று அவர்களின் வாழ்க்கையில் காதல் குறையை உணர்வார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயணத்தின் போது கவனமாக இருக்கவும். மீனம். மீனராசி அன்பர்களே, மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். முக்கிய முடிவுகளை துணிந்து எடுப்பீர்கள். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையால் சில செலவுகள் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் புதிய முயற்சிகள் தள்ளிப்போய் முடியும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வந்து நீங்கும். அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவாக பழங்கள். விட்டுக்கொடுத்து செல்ல வேண்டிய நாள். உணர்ச்சிகளுக்கு ஆட்படும் இயல்பால் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படலாம். பணியிடத்திலோ அல்லது வியாபாரத்திலோ எந்த ஒரு அலட்சியமும் இன்று உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும். தூரத்து உறவினரிடமிருந்து எதிர்பாராத நல்ல செய்தி வந்து மொத்த குடும்பத்தையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். இன்று காதல் மனநிலையில் இருப்பீர்கள். நிறைய வாய்ப்புகள் வரும். இன்று நீங்கள் பயணம் செல்வதாக இருந்தால் லக்கேஜ் மீது கூடுதல் கவனமாக இருங்கள். இதுவரை சாபமடைந்ததைப் போல உங்கள் வாழ்வு இருந்தாலும் இன்று இனிமையான வரத்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்று உங்கள் வீட்டில் உங்கள் நல்ல குணத்தை பற்றி பேசப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது.